கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அநேகர் சாட்சி எழுதி அனுப்புகிறீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இந்த செய்தியின் மூலமாய் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வாரானால் நீங்கள் நினச்சிலாம் சாட்சி எழுதி அனுப்பலாம். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு போராட்டம் போச்சுன்னா அடுத்த போராட்டம் தொடர்கிறது. ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சுன்னா அடுத்த பிரச்சனை தொடர்கிறதா இருக்கிறது. இது என்ன வாழ்க்கை என்று சொல்லி நாம் யோசிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, இந்த பிரச்சனை இன்றோடு முடிந்தது. உன்னுடைய பிரச்சனை இன்றோடு முடிந்தது. எந்த காரியத்திலெல்லாம் நீ பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயோ, நான் நன்மை செய்து தீமை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறாயோ, அந்த காரியத்திலெல்லாம் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை நான் கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன். இந்த நாளில் என்னென்ன காரியத்தின் நிமித்தம் நீ பாடுகளை அனுபவித்து கொண்டு இருக்கிறாயோ, அந்த பாடுகள் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போகிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவையே கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் நடுவில் வந்துட்டேன். இனி நீ தீங்கை பார்க்க மாட்டாய். இனி பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை. ஏன்னா நான் நடுவில் இருக்கிறேன். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்கள் மத்தியில் ஆவி உங்கள் தேவனாக இருக்கிறவர் இதை உங்கள் நடுவில் வந்து விட்டார். உன் குடும்பத்தின் நடுவிலே வந்து விட்டார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாக அவர் கடந்து வந்து விட்டார். இந்த நாளிலே நீ எதை குறித்து பயப்பட வேண்டாம், எதை குறித்து நீ திகைக்க வேண்டாம். ஏன்னா இனி நீ தீங்கை காண்பதில்லை என்று சொல்லுகிறார். பிரச்சனை மேலே பிரச்சனையை அனுபவித்த உன்னுடைய வாழ்க்கையில் இனி பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை நீ வாழப் போகிறாய். போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழப் போகிறாய். ஆண்டவரே, என்னால் தாங்கவே முடியலை, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வருவது என்று சொல்லி கூட எனக்கு தெரியலை ஆண்டவரேன்னு சொல்லி புலம்புகிறாயா? இந்த பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவிக்கிறவர் இந்த நாளிலே உன் அருகிலே கடந்து வந்து விட்டார். எந்த மனிதர்கள் மூலமாய் நீ குற்றம் சுமத்தப்பட்டாயோ, எந்த மனிதர்கள் உன்னை வேதனைப்படுத்தும்படியான காரியங்களை பொய்யாய் சொன்னார்களோ, அந்த மனிதர்கள் மத்தியில் தேவன் இந்த நாளிலே நடுவிலே வாசம் பண்ணி, உனக்காக யுத்தம் பண்ணி, உனக்காக வழக்காடி, உனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறார். அந்த தெய்வாதி தேவன் தான் சொல்கிறாரு, நான் உன் நடுவில் இருக்கிறேன். இனி நீ தீங்க பார்க்க மாட்ட. நீ தீங்கை பார்க்காத சூழ்நிலைகளை நான் உருவாக்கும்படியாக நான் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறேன். இந்த நாளிலும் ஏன் சோர்ந்து போயிருக்கிறேன்? வேலை காரியங்களை தீங்கு அனுபவித்து கொண்டு இருக்கிறாயா? பிஸ்னஸ் காரியத்தில் தீங்கு அனுபவித்து கொண்டு இருக்கிறாயா? அல்லது உன் குடும்பத்திலே நன்மை செய்து நீ தீங்கு அனுபவித்து கொண்டு இருக்கிறாயா? இந்த நாளிலே எல்லா பிரச்சனைகளையும் தேவன் மாற்றி போட போகிறார். இன்றைக்கு உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வந்தாயிற்று. உன் கண்ணீருக்கு ஒரு முடிவு வந்தாயிற்று. ஏன்னா இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறபடியினால் இந்த நாளில் நீங்கள் தீங்கை காணாதபடிக்கு அவர் நேர்த்தியாய் உங்களை அழைத்து செல்லுவார். தீங்கான காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அவர் இந்த பிரச்சனையில் உங்களை வெளியே கொண்டு வரும்படியான காரியத்தை செய்வார். பயப்படாதீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் நடுவிலே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இனி நீ தீங்கை காணாதிருப்பான்னு சொல்லியிருக்கீங்கப்பா. உன் அக்னிகளை எல்லாம் நான் அகற்றி விட்டேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த நாளிலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக மனமகிழ்ச்சியாய் வாழும்படியான காரியத்தை நீ செயல்படுத்தப்படுறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. அப்பா, இந்த நாளிலும்
உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் சின்ன வார்த்தையின்படி அப்படியே இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் விதமான காரியங்களை செய்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.